Praise the Lord. உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் இந்த நாளிலும் இரக்கம் பாராட்டி கண் விழிக்க செய்து துதிக்க வைக்கிறபடியால் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது, சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் மகிழ்வேறு. உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது, என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது, சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் வழி ஏது. சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் வழி ஏது. உம் நாமம் எம் புதுபலன், உம் பாதம் எம் அடைக்கலம். உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். என் பாவம் சாபம் எல்லாம் சிலுவையில் சுமந்தீரே, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்தீரே. என் பாவம் சாபம் எல்லாம் சிலுவையில் சுமந்தீரே, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்தீரே. புது வழி திறந்தீரே, புது வாழ்வு தந்தீரே, புது கிருபை நாளும் தந்து என்னை வாழ செய்தீரே. புது வழி திறந்தீரே, புது வாழ்வு தந்தீரே, புது கிருபை நாளும் தந்து என்னை வாழ செய்தீரே. உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது, என் மீதா இத்தனை அன்பு
விவரிக்க இயலாது. சொல்ல என்னில் வார்த்தை ஏறு, உம்மை மறந்தால் வழியேறு. சொல்ல என்னில் வார்த்தை ஏறு, உம்மை மறந்தால் வழியேறு. எல்லாரும் உம் நாமம் எம் புதுபலம், உம் பாரம் எம் அடைக்கலம். உம் நாமம் எம் புதுபலம், உம் பாரம் எம் அடைக்கலம். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். அன்பின் அபிஷேகம் என் காயாற்றுதே. அரவணைக்கும் உந்தன் கரம் நாளும் என்னை தேற்றுதே. அன்பின் அபிஷேகம் என் காயாற்றுதே. அரவணைக்கும் உந்தன் கரம் நாளும் என்னை தேற்றுதே. இயேசு என்னும் நாமம் தேனிலும் மதுரமே. மாறாத உம் நேசம் வாழ்வெல்லாம் போதுமே. இயேசு என்னும் நாமம் தேனிலும் மதுரமே. மாறாத உம் நேசம் வாழ்வெல்லாம் போதுமே. உம் நாமம் எம் புதுபலன், பாரம் எம் அடைக்கலம். உம் நாமம் எம் புதுபலம், உம் பாரம் எம் அடைக்கலம். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். சேர்ந்து உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட செய்கிறீர். என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. சொல்ல என்னில் வார்த்தை ஏறு, உம்மை மறந்தால் வழியேறு. சொல்ல என்னில் வார்த்தை ஏறு, உம்மை மறந்தால் வழியேறு. எல்லாம் உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். நேற்று ஒரு பாட்டை பாடி 35 முறை பாடணும் அப்படின்னு சொன்னதாக ஞாபகம். அப்புறம் கீழே போன உடனே ஒருத்தரை பார்த்து கேட்டேன், எத்தனை முறை பாடிக்கணும்னா 10 முறை தான் பாடியிருக்கின்றார். இத்தனைக்கும் உலகத்தில் ஒரு கவலை இல்லாத ஆள் அவர். இப்போ உங்களுக்கெல்லாம் கவலை இருக்குது. ஒரு கவலை இல்லாத ஒருத்தர் சொல்கிறாரு 10 முறை தான் பாடியிருக்கிறேன். நான் உடனே சொன்னேன், நாளைக்கு என்னை டிவியில் எடுக்கும்போது உங்களை காட்டி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்கள் பாடிக்கொண்டே ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்கிட்ட போயிடும். அல்லேலூயா. உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி
என்னை பாட வைக்கிறே. உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறே. என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் மகிழ்வேது. சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் வழி ஏது. உம் நாமம் எம் புதுபலம், பாதம் எம் அடைக்கலம். நாமம் எம் புதுபலம், உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறே. உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறே. என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. என் மீதா இத்தனை அன்பு சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் மகிழ்வேது. சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் வழி ஏது. அல்லேலூயா. வீட்டுக்கு போய் ஒரு 100 முறை நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். ஒரு மந்தையில் 100 ஆடுகள், அப்போ ஒரு 100 முறையாவது சொல்லணும்ல. அல்லேலூயா. நம்மளை உருவாக்குறதுலே தான் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. மோசே சோர்ந்து போனார், கோவப்பட்டார், அந்த கற்பனைகளை ஒடுத்தார். மறுபடியும் 40 நாள் அவர் உருவாக்குறார். 40 நாள் என்பது ஒரு மண்டலம். சொல்லுங்க, பரமண்டலத்தை அசைக்கிறதுக்கு 40 நாள். அப்போ ஈஸ்டர் வர்றதுக்குள்ள பரமண்டலம் அசைக்கணும். அல்லேலூயா. 40 நாள் முடியும் போது ஆண்டவர் மோசேயை உருவாக்குகிறார். எலியாவும் சோர்ந்து போன போது 40 நாள் அவரை உருவாக்குகிறார். திரும்ப போனதெல்லாம் போகட்டும், அப்போ மறுபடியும் அவரை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரும் 40 நாள் உபவாசம் போட்டு நமக்காக மரிச்ச பிற்பாடு 40 நாள் நம்மளை தேற்றுகிறார். அப்போஸ்தலர் 1:3 மரித்த பின்பு பாடுபட்ட பின்பு திரும்பவும் 40 நாள் சபை ஆண்டவர் சூஷர்களை பலப்படுத்தினார் இருக்கு. அதனால் ஒரு 40 நாளில் நம்ம தொலைச்ச பலத்தெல்லாம் திரும்ப வாங்கிடணும். அல்லேலூயா. உம் நாமம் எம் புதுபலம், நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறே. உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ. என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறே. என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. என் மீதா இத்தனை அன்பு சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் வழி ஏது. சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் வழி ஏது. உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். உம் நாமம் எம் புதுபலம், உம் பாதம் எம் அடைக்கலம். இது ஏசன்னா, ஆந்திராவில் ஏசன்னான்னு ஒரு பெரிய நீதிமான் இருந்தார். அவர் இப்போ இல்லை. அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை ஜாஷுவா காரில் போகும்போது போட்டுருவான்.
அந்த ராகத்தை மறக்க முடியாமல் இந்த வார்த்தைகளை சேர்த்து நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கேள்விப்பட்டால் கேஸ் போட்டாலும் போடுவாங்க. அல்லேலூயா. உம் நாமம் எம் புதுபலன் எம் பாதம், உம் நாமம் எம் புதுபலம், உம் அன்பின் அபிஷேகம் என் காயாற்றுதே, அரவணைக்கும் உந்தன் கரம் நாளும் என்னை தேற்றுதே. உம் அன்பின் அபிஷேகம் என் காயாற்றுதே, அரவணைக்கும் உந்தன் கரம் நாளும் என்னை தேற்றுதே. இயேசு என்னும் நாமம் தேனிலும் மதுரமே, மாறாத உம் நேசம் வாழ்வெல்லாம் போதுமே. இயேசு என்னும் நாமம் தேனிலும் மதுரமே, மாறாத உம் நேசம் வாழ்வெல்லாம் போதுமே. நாமம் எம் புதுபலம் எம் பாதம் அடைக்கலம், நாமம் எம் புதுபலம். அல்லேலூயா. போன வாரம் சென்னையில் ஈப்ரு கிளாஸ் எடுக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு புது பாடம் சொல்லி கொடுத்தார். அது மறக்க முடியல என்னால். கர்த்தர் தாவீது ஜெபம் பண்ணும்போது, இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவு ஆக்கினீர். ஏன் 4 விரற்கடை அளவுன்னு சொன்னார்? இதில் பாருங்கள், 12 கட்டம் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மோசே கிட்ட காலத்தில் கர்த்தர் 120 வருஷம் வாழலான்னாராம். அதனால் இதான் 4 விரற்கடை அளவு அப்படின்னு அப்பப்போ போய் ஆண்டவர் முன்னால் அப்படி கையை காட்டி, ஆண்டவரே நான் 120 வருஷம் வாழணும்னு கேட்பாங்களாம். தாவீது சங்கீதம் எழுதும்போது 119ஆம் சங்கீதத்தில் 8 வசனமாக 8 வசனமாக இருக்கும். அப்போ தாவீது காலம் வரும்போது ஆயுசெல்லாம் குறைஞ்சி போச்சான். சொல்லுங்க, 80 வருஷம் வாழ்ந்தாலே அதனால் 8 வசனங்களாக 119 சங்கீதத்தை பார்த்தா பாருங்கள், 8 வசனங்களாக இருக்கும். அப்படின்னா என்ன, ஒரு 80 வருஷம் வாழ்ந்தாலே போதும்னு. இப்போ நம்ம காலத்தில் அவ்வளோலாம் எண்ண முடியாது, விரல தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். இனிமேல் ஆகிலும் அந்த காலத்து கிருபையை, அதாவது பூர்வ காலத்து உடன்படிக்கை ஆண்டவர் மறுபடியும் நினைத்தருளி நம்ம ஒரு பலத்த ஜாதியாக எழுப்பணும். அல்லேலூயா. உம் நாமம் எம் புதுபலம் எம் பாதம், உம் நாமம் உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, எம்மை பாட வைக்கிறீர். சிமியோன் நல்ல முதிர் வயசுல தேவன் ஆராய்ச்சாரா? பானுவேலின் குமாரத்தி 80 வயசுக்கு மேலே ஆராய்ச்சாங்களா? அப்போ நம்ம மட்டும் என்ன ஏமாளிகளா? சொல்லுங்க. தேடி தேடி தேவனோடு நடக்கிற வருஷங்களை கர்த்தர் கொடுக்கும்படி நாம் போராடணும். ஆமேன். அல்லேலூயா. யோனா 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். அப்படி சொல்றார். அல்லேலூயா. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர். அப்போ நம்ம போடுற சத்தத்தை கர்த்தர் பாதாளத்துக்கு போனாலும் கேட்குறார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர். அதனால நீங்க கூப்பிடும்போது எப்போ கூப்பிட்டாலும் அதுக்காக என் பேச்சை கேட்டு வீட்டில் போய் சத்தம் போட்டு திட்டு வாங்கக்கூடாது. உங்கள் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நீர் எனக்கு உத்தரவு அருளினே. நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நீரின் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீர் எனக்கு உத்தரவு அருளினே. நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் தேவனே. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் தேவனே. சூழ்ந்து கொண்டது என்னை நீரோட்டம். என் மேல் புரண்டது வெள்ளங்களும் அலைகளும். சூழ்ந்து கொண்டது என்னை நீரோட்டம். என் மேல் புரண்டது வெள்ளங்களும் அலைகளும். என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீர் எனக்கு ஒரு உத்தரவு அருளினீர். இப்பெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். எந்த பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணுறேன்னு அதையே பாடணுன்னு. சரி, என்ன மாதிரி நெருக்கம் அப்படின்னு அந்த அதிகாரத்தை போய் வீட்டில் படித்து பார்த்தா 2 கப்பல் இருக்கு. எந்த கப்பலில் ஏறுறதுன்னு யோனாவுக்கு தெரியல. 2 கப்பல் தான் இருக்கு. அந்த கப்பலில் ஏறினா ரொம்ப நல்லா ஆயிடலாம், தர்ஷீஸ் கப்பல். ஆனால் ஆண்டவர் இந்த கப்பலில் தான் ஏறணும்னு உத்தரவு போட்டிருக்கிறார். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கப்பல் ஏறினா நம்ம கடலில் இருப்போம். அதான் அந்த பாடம். என் நெருக்கம் என்னென்னா, அந்த கப்பல் ரொம்ப நல்ல கப்பல் அப்படின்னா இவர் ஏறுற கப்பலும் போய் சேரல, ஆளும் போய் சேரல. அந்த வசனம் இப்படி இருக்கு. 4ஆம் வசனம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அப்போ கப்பல் உடைஞ்சிருமோன்ற அளவு காற்று. விசுவாசத்தை காத்துக்க முடியுமா? எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் ஜெயிக்கிறது? கப்பல் எப்படியோ கப்பல் ஏறியாச்சு. அப்போ காற்று அவர் விட்டா கப்பல் முடிகிற அளவு காற்று. பிரச்சனை பாருங்க, நாம் இன்னால் இதற்கு மேலே ஆண்டவர் பின்னால் நடக்க முடியாதுன்ற அளவு பிரச்சனை வருது. சரி, மறுபடியும் படிக்கிறேன் 5ஆம் வசனத்தில். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இப்ப நடந்தது என்ன? கப்பல்ல இருந்த சரக்கெல்லாம் போயிடுச்சு. கப்பல் மாறின பிற்பாடு பெருங்காற்று வருது, கப்பலை உடஞ்சிடுற அளவு.
இப்போ ரெண்டாவது நஷ்டம் என்னென்னா, இருக்கிற சரக்கெல்லாம் கடலில் போயிடுது. நான் விளையாட்டாக சொல்லுவேன்ல, வாழ்க்கை என்பது கடல், வாழ பிறந்தது உடல், வாழ்ந்து வென்றால் மடல், வாழ தவறினால் சுடல், அதுக்காக அலையுது குடல் என்னுவேன். ஆமாம், அதுதான் உலகத்தான் சொல்கிறான் பிறவி பெருங்கடல். இந்த கடலில் எந்த கப்பலில் ஏறுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவர் விரும்புகிற கப்பலில் ஏறலைன்னா கப்பலே உடையிற அளவு காற்று. ரெண்டாவது, கப்பலில் இருக்கிற சரக்கெல்லாம் மூழ்கி போயிடுது. மூன்றாவது படிக்கலாமா? 11ஆம் வசனம். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து இப்போ கொண்டிருந்தபடியால் நடந்தது என்ன? எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. எவ்வளோ கூப்பிட்டாலும் பிரச்சனை தீரல. கூப்பிடுறாங்க, எல்லாருமே தேவன் நோக்கி கூப்பிடுறாங்க. தூங்குற ஆளை கூட எழுப்பி, என்ன இப்படி தூங்குறியே, எழுந்து கூப்பிடுன்றாங்க. ஆனால் பிரச்சனை ஓய்ந்த பாடு இல்லை. அப்போ ஒரு ஆள் கப்பலில் ஏறுற விஷயத்தில் தோற்று போனால் எவ்வளோ பிரச்சனை. சமுத்திரம் கொந்தளிக்குது, சரக்கெல்லாம் சமுத்திரத்தில் போயிடுது, சமுத்திரம் இன்னும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. 13ஆம் வசனம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் என்னதான் பிரயாசப்பட்டாலும் இந்த கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை. இவங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும் கொந்தளிப்பு அதிகமாகவே இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னு படிக்கலாமா? யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்போ இந்த பாதம் மாறுற ஆளை தூக்கி கடலில் போட்டால் எல்லாம் சரியாக போயிடும். இந்த திசை மாறுறான் பாருங்க, இந்த கப்பலை விட்டு நம்மளால அந்த கப்பல் யாரெல்லாம் நினைக்கிறான் பாருங்க, இவனையே தூக்கி கடலில் போட்டால் தான் பிரச்சனை. அவ்வளோதான். பிரச்சனைக்கு முடிவு என்னென்னா நம்மளை தூக்கி கடலில் போட்டுருணும். இப்போ போட்டார். இப்போ எங்கே இருக்கிறோம்? கரை தெரியாமல் போயிட்டுருக்குறோம். அப்போ தான் ஜெபம், அது விண்ணப்பம் பண்ணி, என் இறுக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டி. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் தேவனே. சூழ்ந்து கொண்டது என்னை நீரோட்டம், என் மேல் புரண்டது வெள்ளங்களும் மலைகளும். நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு உத்தரவு அருளினீர். சமுத்திரத்தில் போட்ட உடனே எப்படியோ கரை சேர்றதுக்கு கட்டளையிட்டார். இப்போ யோனா ஆரம்பிச்சது என்ன தெரியுமா? ஜெபம். கூப்பிட ஆரம்பிச்சாரு, கரை சேர்ந்துட்டார். இவர் போய் சேர்ந்த பிற்பாடு அந்த ஊர்லேயும் பெரிய மாற்றம். அப்போ நீங்களும் நானும் சேர வேண்டிய அந்த அந்த அனுபவத்துக்கு, ஜெபிக்கிற விண்ணப்பம் பண்ணுற அந்த அனுபவத்துக்கு வந்துட்டா நம்ம கரை சேர்றது கண்ணுக்கு தெரியாமலே நடந்துடும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னைக்கு முழுக்க நீங்கள் இப்போ வீட்டில் படிக்கலாம். என் இறுக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு உத்தரவு அருளினீர். நாம் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் தேவனே. என் சூழ்ந்து கொண்டது என்னை நீரோட்டம்,
என் மேல் புரண்டது வெள்ளங்களும் மலைகளும். நெருக்கத்தில் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டே, நீர் எனக்கு உத்தரவு அருளினீ. ஆமென். நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம், நம்மளால என்ன ஆண்டவருக்கு மகிமைன்னா நம்மால வசனம் தேசத்துக்குள்ளே போயிடணும். அந்த நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் யோனாவை தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம பாடுவோம்ல, இவன் பேரு யோனா சொல்லாம போனா அப்படின்னு. அப்போ நம்ம சரியாக செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்ம நினச்சதை விட அதிகமாக அந்த நகரத்தையே கர்த்தர் அவர் வசமாய் மாற்றிக்கொண்டார். சொல்லப்போனால் 120,000 பேருக்கு இந்த ஒரு ஆளால் பெரிய வெற்றி வந்தது. இப்போ நம்மால் ஆண்டவருக்கு மகிமை வரணும், அவர் ராஜ்யம். இந்த லட்சியத்துக்காக நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டே, நீர் எனக்கு உத்தரவு அருளினீ. நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டே, நீரின் சத்தத்தை கேட்டீர். என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டே, நீர் எனக்கு உத்தரவு அருளினீர். ஒரு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் திடீர்னு அந்த ஆர்கனைசர் ஒரு அம்மாவை கூப்பிட்டு போர்டில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான 30 பேர் எழுதுங்க அப்படின்னு அந்த அம்மா யோசித்து எல்லா பேரும் எழுதிட்டாங்க. 30 பேர் எழுதிட்டாங்களாம். இதில் இவங்கெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற பேரெல்லாம் அழிச்சிருங்கன்னா, அவங்க காலேஜில் அவங்க கூட படித்தவங்க பேரெல்லாம் அழிச்சிட்டாங்களா. இனிமேல் சந்திக்க போகிறோமா? இப்போ 20 பேர், ஒரு 20 பேர் அவசியமே இல்லை, ஒரு 10 பேர் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற பேர் அடித்தா ஒரு 10 பேர் அடிச்சிட்டாங்களா. அப்புறம் இன்னும் 10 பேர் இருக்குது. இதில் முக்கியமாக இவங்க இருந்தால் போதும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிற 5 பேரை மட்டும் வச்சுட்டு மற்ற 5 பேரை அடிச்சிருச்சான். இந்த 5 பேர் யாருன்னா அப்பா அம்மா புருஷன் பிள்ளைங்க. இப்போ 5 பேர் இருக்கிறாங்களே, இதில் ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சுட்டு மற்றவங்களை யார் அழிப்பீங்கன்னு கேட்டால் நேராக அந்த அம்மா டஸ்ட் எடுத்துகிட்டு போய் அப்பா அம்மா பேர் அழிச்சிருச்சான், பிள்ளைங்க பேர் அழிச்சிருச்சான். இவங்க முக்கியம் இல்லையான்னா முக்கியம்தான் ஐயா. அப்பா அம்மாலாம் கொஞ்ச காலம் கூட வருவாங்க, இந்த பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா நம்மளை மறந்துடும். இவர் மட்டும்தான் கூட இருப்பார். இப்போ சொல்லுங்க, கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற கர்த்தர். அவரோட செலவு பண்ண வேண்டிய நேரத்தில் வஞ்சனையெல்லாம் வைக்கக்கூடாது. சொல்லுங்க ஆமென். இப்போ நான் 5 மணிக்கு எழும்புறதுக்கு என்ன ஆண்டவர் 4:43க்கு எழுப்புறாரு. சீக்கிரம் எழுப்பு, டைம் ஆயிடுச்சுன்னு. அப்போ நான் அவரை சந்திப்பதற்கு என்னை விட அவர் தான் ஆயத்தப்படுறார். அல்லேலூயா. இப்போ நம்ம பொருத்தனை பண்ணுவோமா? என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டே, என் நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டே, நீர் எனக்கு உத்தரவு அருளினீ. நாம் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டே, என் சத்தத்தை கேட்டி. எங்க சத்தத்தை கேட்கிறவர்ப்பா, கரங்களை விரிச்சு கூப்பிடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிற அளவு, விண்ணப்பம் பண்ற அளவு, இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நான் ஆலயத்திலிருந்தும் சத்தம் போட்டேன். நன்றி. நெருக்கத்திலிருந்து நான் சத்தம் போட்டேன், ஆலயத்திலிருந்தும் உம்மை கூப்பிடுவேன் என்றேன். இப்போ நாங்கள் ஆலயத்திலிருந்து எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் ஊழியர்களுக்காக, குறிப்பாக இந்த ஸ்தலத்தின் போதகர் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்டுக்காக, செபக்கம்னி ஆண்டவர் பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் எல்லாம் செபிக்கிறோம். நெருக்கத்தில் நான் கர்த்தர் உம்மை நோக்கி கூப்பிட்டே, நீர் உனக்கு உத்தரவு
அருளினீர். எங்க சபையார் எல்லாரும் எங்க இருந்தாலும், இன்னைக்கு அலுவலுக்கு அவங்க வெளியே போனாலும் வந்தாலும் அவங்கள காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி. சீக்கிரமா பாஸ்டம்மாவுக்கு பலம் கொடுத்து, வேண்டிய பலம் கொடுத்து, இவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆனாங்களா? அவ்வளவு சீக்கிரமா புண்ணெல்லாம் ஆறிடுச்சா? பயப்பட ஒன்றும் இல்லையா? இந்த செய்திகளை நாங்கள் கேட்கணும். இப்பொழுதும் பைபிள் கல்லூரி பிள்ளைகளுக்காக நான் எப்பவும் போல ஜெபிக்கிறேன். இந்த சிறிய பைபிள் கல்லூரியில் படிக்கிறவங்க தேசத்தில் பெரியவங்களாக உயர்வதற்கான அனுக்கிரகம் அவங்க மேலே அமரட்டும். உங்கள் ஊழியர், உடன் ஊழியர் பாஸ்டர் மோசஸ் அவர்களை நீங்கள் நினச்சதுக்கான அடையாளங்கள் அவர் மேலே விழணும். இன்னைக்கு காலையில் ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறேன். என் மீதா இத்தனை அன்பு விவரிக்க இயலாது. என் மீதா சொல்ல என்னில் வார்த்தை ஏது, உம்மை மறந்தால் மகிழ்வேது. சொல்ல என்னில் வார்த்தை. மின்னகர் முழுக்க எங்க ஜெப சத்தம் எவ்வளவு தூரம் கேட்குமோ தெரியாது. எங்க மின்னகர் முழுக்க எல்லா உள்ளங்களுக்கும் அந்த சமாதானம். நாங்க பார்த்த இந்த அருணோதயம் அவர்களுக்கும் உதிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். உதவாத என்னையும் உருவாக்கும் தேவன் நீ, என் கண்ணீர் யாவையும் மாற்றி என்னை பாட வைக்கிறீர்.